ஃபைட்ஸ்லலாம் அப்படியே எனக்கு இப்போ வரைக்குமே காயம் இருக்குது. எனக்கு ப்ரைவேட் பிளேஸ்லலாம் கூட அடிபட்டுச்சு. தலையில் 8 ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க. என் மண்டை மட்டுமே இப்படி இருந்தது, இந்த மண்டை இப்படி இருந்தது, இந்த மண்டை இப்படி இருந்தது. ஏப்ரல் 20 தான் 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்களாம். எனி டைம் ஆன்லைன் சேட்டிங் தான், வாட்ஸ்அப் தான். என்ன வேறு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறது, நான் என்ன பண்ணுறேன், ஏது பண்ணுறேன், நான் தூங்குறது கூட ஃபோட்டோ எடுத்து அனுப்புறது. எதுக்கு அனுப்புகிறவங்க? அந்த அம்மாவுக்கு அவ்வளோ ட்ரூவாக இருக்காராம். இவங்க 2 பேரும் நாங்கள் எப்படிலாம் ஃபோட்டோஸ் எடுத்தோமோ அதே மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறது. அவங்க அக்கா வீட்டில் பெட்டில் 2 பேரும் ஒன்றா இருக்கிற வீடியோ. இந்த அம்மா வந்து காலில் விழுற மாதிரி ஒரு வீடியோ, கிஸ் பண்ணுற வீடியோ. ஸோ லைக் எல்லா வீடியோவும் அதில் இருக்குது. ஜெய்சனை கேட்டேன், முத்தம் கொடுக்குற வீடியோ பார்த்துட்டு என்னடா இதெல்லாம் கேட்டேன் பாருங்க. இப்படி படுத்துட்டு இருக்கேன், இங்கே போட்டு அவ்வளோ அடி, எதுக்குன்னு போட்டு அடிச்சிட்டான். இப்படி தான் அடிப்பான் அவன். நம்ம போயிட்டு அவன் என் கண்ணை மூடிட்டு எங்கே குத்துறானே தெரியாது. அப்படி இந்த மண்டையில் பிளட் கிளாட் போகல. என்னோட பிரெஸ்டெல்லாம் மார்க் இருக்கு, காதில் ரத்தம் வந்துருச்சு. என்ன வந்து இப்போ என்ன சொல்லியிருக்கான், அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான். எவ்வளோ பிரச்சனை பண்ண, அழுதேன், போராடின, காலில் விழுந்தேன். டே 8 வருஷம் வாழ்க்கடா. காலையில் என் கூட டான்ஸ் ஆடுறான், நைட் அங்கே போயிருக்கான். அப்போ கூட சொல்கிறான். ஆனால் அவனோட மைண்ட் செட் என்னன்னா, நானும் வேணும் அவளும் வேணும். அந்த ஃபோட்டோவே எனக்கு அனுப்புகிறாரு. 2 பேரும் இப்படி கட்டி பிடிச்சின்னு ஃபோட்டோ எடுக்கிறது. அவனே என்கிட்ட சொல்கிறான், அந்த பொண்ணும் அவனும் லைனில். நானும் அவ்வளோ 10 வாட்டி படுத்துருக்கோம். என்ன பண்ண முடியும்? சரிங்களா, புருஷன் விட்டு போயிட்டா இன்னொரு புருஷன் எடுக்கிறதுக்கு எனக்கு 5 மினிட்ஸ் ஆகாது. இருக்காங்க நிறைய பேர். ஜெய்சன் விட்டு போயிட்டான், ரொம்ப தப்பாலாம் பேசினேன் என்கிட்ட, ரொம்ப தப்பாக பேசினாங்க. அவன் இல்லைன்னு அதை நினச்சி கூட நான் அவன்கிட்ட அழுதேன். பெரிய பையன், எங்கள் அப்பா செத்துட்டாரு. அவன் சொல்கிறான், அவனுங்க எவனை வேணா அப்பன்னு கூப்பிட்டுக்கிட்டோம். அவன் சொல்கிறான், என் பிள்ளைங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறான் அப்பாவை. சீரியஸா எல்லாம் தெரிஞ்சு நான் இந்த குழந்தைங்களுக்காக இறங்கி போனேன். ஆக்சுவலி 8 வருஷம் வரை நரக வாழ்க்கை வாழ்ந்தாராம். அவர் எல்லார்கிட்டையும் சொல்கிறாரு, இப்போ அந்த பொண்ணு கூட தான் நிம்மதியாக வாழ்க்கை. அவனுக்கு எல்லாமே புரியுது. நான் அழுதா 2 பேரும் ஏமா அழுகுற, நாங்கள் இருக்கோம் சொல்கிறாங்க இப்போவே. வணக்கம் மோனிகா. வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்குமே 2 பேரும் ரீல்ஸ் ஷார்ட்ஸ்லாம் நல்லா செஞ்சு போட்டுட்டு இருந்தீங்க, டான்ஸ்லாம் ஆடுற மாதிரி. திடீர்னு பார்த்தா உங்கள் சைட்லேருந்து ஒரு பதிவு வருது, இந்த மாதிரி நானும் ஜெய்சனும் ஒன்றா இல்லை, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு. என்ன ஆச்சு? ஆக்சுவலி ஜெய்சன் வந்து வேற ஒரு பொண்ணு கூட வந்து இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. இது வந்து பாஸ்ட் ஒரு ஏப்ரல் 20 தான் அவங்க. ஆக்சுவலி மார்ச்லேருந்தே இவங்க 2 பேர் கான்டாக்டு. 1 மந்த்து தான் ஆச்சு. அந்த வேலைக்கு போய் ஒரு 1 மாதம் தான் ஆச்சு. அங்கே வேலைக்கு போய் அந்த பொண்ணை பார்த்து பேசியிருந்திருக்காங்க. இவர் ஃபீல்டு எக்ஸிக்யூட்டிவ், அந்த அம்மா டெலிகாலரு. ஸோ அவங்க வந்து இவருக்கு அலகென்ஸ் அனுப்புவாங்க. மந்த்லி இங்கே எங்கே போகணுன்னு சொல்லி அனுப்புவாங்க. அதை தான் அனுப்பியிருக்கணும் பேசிக்காக. அவங்க வந்து அங்கேருந்து வேறு ஏதோ அனுப்பியிருக்காங்க போல். இங்கே 2 பேரும் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு கான்வர்சேஷன் அண்ணன் தங்கச்சியாக தான் இருந்துச்சு. அப்படியே போக வந்து ஆக்சுவலி நான் சொல்கிறேன் ஜெய்சன் கிட்ட, இன்றைக்கி அண்ணன் தங்கச்சி, நாளைக்கு ஃப்ரெண்டு, நாளைக்கு வந்து லவ், அப்புறம் கல்யாணம் வரைக்கும் வந்து நிற்கும் ஜெய்சன் நான் சொன்னேன். ஆக்சுவலி அதுதான் ரியலாக நடந்திருக்கு. ஏன்னா எனி டைம் ஆன்லைனு அப்படியே இருப்பாங்க. சொன்னோம். ஏப்ரல் 20 தான் 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்களாம். என்கிட்டயே சொன்னாங்க, ஏப்ரல் 20ஆம் தேதியிலேருந்தா லவ் பண்ணுவோம். ஈஸ்டர், கரெக்டாக ஈஸ்டர். அப்போ யார் சொன்னா? 2 பேருமே, ஜெய்சனும் சரி அவளும் சரி சொன்னாங்க. அவங்க பேர் கேத்ரின் பிரின்சி. ஸோ அவங்க 2 பேருமே சொன்னாங்க. இதில் அவங்க 2 பேருக்கு என்னென்னா, அந்த பொண்ணு பெங்களூர், ஜெய்சன் வந்து ஆர்சிபி ஃபேனு. ஸோ இவங்க 2 பேருக்கும் அது ஜிங்க் ஆயிடுச்சு. இவர் அந்த அம்மாவுக்கு இங்கே 6 அடிச்சா, இங்கே 2 பேரும் டிவி தான் பார்க்குறாங்க. இவர் 6 அடிச்சா அந்த அம்மாவுக்கு சொல்கிறது, அந்த அம்மா இப்படி சொல்கிறது கொஞ்சம் இதுவாக போயிட்டு நான் அப்பயே வார்ன் பண்ணேன். ஆனால் நல்லதுக்கு இல்லை, சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அப்படி சொல்லி வார்ன் பண்ணேன். இவர் கேட்குற மாதிரி தெரியல. திருப்பி கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா நானாக ஒன்றா கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன், என்னதான் இது. ஆனால் இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியல. அதுக்குள்ளே ஃபோன் பாஸ்வேர்டை மாற்றிட்டான். ஃபோனே என் பக்கத்துலேயே வைக்க மாட்டான். குளிக்க போனால் கூட ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுவான். எல்லாத்துக்கும் பாத்ரூம்குள்ளே ஃபோனை கையோடே எடுத்துகிட்டு போவான். ஃபோன் இல்லாமல் அவன் இல்லை. ஃபோன் அப்படி நைட்டில் வைக்கிறதா இருந்தால் பில்லோ கவரில் வந்து அடியில் வச்சு பில்லோ கவருக்குள்ளே வச்சிருது. அப்படிலாம் இவன் பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு டவுட் வந்து நான் கேட்டேன். இல்லை நான் அப்படிலாம் எதுவும் பண்ணலை. நான் அப்புறம் ஒருத்தர்கிட்டயா நான் டீட்டெயில் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். அவன் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட 2 பேர்கிட்ட கேட்டேன். ஒருத்தன் சொன்னான். ஆமாம் இந்த மாதிரி. அவன்கிட்ட நான் கேட்டேன், உன் அக்கா தங்கச்சி வாழ்க்கைன்னா நீ சும்மா இருப்பியா, நீ சொல்லுனா. அப்போ அவன் தான் எல்லா டீட்டெயிலும் சொன்னான். இவங்க மூவி போகிறது, டெய்லி பிக்கப் ட்ராப்பு. அதே என் பையனை ஸ்கூலுக்கு எழுப்பி அனுப்ப 8:30 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும் பெரியவன். அதுக்கு இங்கேருந்து பெரிய பையன் மேலே போய் அப்பான்னு எழுப்பி கீழே கூப்பிட்டு வருவான். ஆனால் என்னைக்கு அந்த பொண்ணுக்கிட்ட அவன் பேசினானோ அன்னிலேருந்து தூக்கன்றதே இல்லை அவனுக்கு. போயிடுச்சு, சுத்தமாக போயிடுச்சு. தூங்குறதே கிடையாது. எனி டைம் ஆன்லைன் சேட்டிங் தான், வாட்ஸ்அப் தான். என்ன வேறு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறது, நான் என்ன பண்ணுறேன், ஏது பண்ணுறேன், நான் தூங்குறது கூட ஃபோட்டோ எடுத்து அனுப்புறது. எதுக்கு அனுப்புகிறவங்க? அந்த அம்மாவுக்கு அவ்வளோ ட்ரூவாக இருக்காராம் அவர். புரியுதுங்களா? 8 வருஷம்
லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி எனக்கு இல்லையாம்மா, அந்த அம்மாவுக்கு இருக்காராம்மா. ஜஸ்ட் 20ஆம் தேதி லவ் பண்ணியிருக்காங்க. 25ஆம் தேதியே ஜெய்சன் அவங்க அக்கா வீட்டுக்கு வந்து பர்தா போட்டுன்னு வந்திருக்கா ஃபர்ஸ்ட் டைமு. அன்றைக்கே அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாச்சு. ஓகேங்களா. நான் கேட்குறேன், ஒரு பையன் கல்யாணம் ஆன பையன் இன்னொன்று ஒய்ஃப் கூட தான் இருக்கான், குழந்தைங்களோட தான் இருக்கான். அவன் கூட எப்படி நீ லவ் பண்ணி 5 நாளில் எப்படி நீ வீட்டுக்கு வருவ? எப்படி நீ ஒன்றா இருப்ப? அவங்க அக்காவுக்கு அப்போவே தெரியுமா இல்லை? எல்லாருக்குமே நான் நினச்சிட்டு இருந்தது இவ்வளோ நாள் முட்டாள்தனமா, அவங்களுக்குலாம் தெரியாது, நான் சொல்லி தான் தெரியும் நான் நினச்சிட்டு இருந்தேன். பஞ்சாயத்துலாம் போச்சு, அவங்க அம்மா கிட்ட அவங்க அண்ணன் கிட்டலாம் உட்கார வச்சு பஞ்சாயத்து எல்லாம் போச்சு. அப்போல்லாம் நான் நினச்சிட்டு இருந்தேன், பரவாயில்ல மாமியார் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க அண்ணன் சப்போர்ட் பண்ணுறாரு, அவங்க அக்கா சப்போர்ட் பண்ணுறாங்க. கடைசியில் பார்த்தா எனக்கு தான் லேட்டாக தெரியும், எல்லாருக்கும் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் முன்னாடியே வார்ன் பண்ணேன் ஜெய்சனையும் அந்த பொண்ணையும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நான் வேணாவான், என் கூட ஜெய்சன் வரக்கூடாதான், அந்த பொண்ணு நல்லா பார்த்துக்கணுமா. கேட்டால் அது ஏழை பொண்ணா. இதோட இதுக்கு முன்னாடி ஒரு இதுல சொல்லியிருப்பேன் 9வது ஆள் தான் ஜெய்சன். ஆனால் வர வழியில தான் ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டிச்சு ஜெய்சன் 10வது ஆளுன்னு. அந்த பொண்ணுக்கு இவ பார்க்கறதெல்லாம் கல்யாணான பசங்களை தான் பார்க்குறான். அது எப்படி தான் அந்த ஜென்மத்தில் அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லிட்டேன், எல்லார்கிட்டே சொல்லிட்டேன், 8 years லைஃப் நான் ரன் பண்ணியிருக்கேன், எனக்கு இப்படின்றதுக்குள்ளே எனக்கு ஜெய்சனை பற்றி நல்லாவே தெரியும், எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த மாதிரி ஆஃபீஸில் போய் அந்த பொண்ணை போய் செருப்பால் அடிச்சுட்டு வந்தேன். ஓ, நீங்கள் போய் அடித்தேன். இவன் ரிமாண்ட் ஆகிற அன்னைக்கு ஜெயிலில் ரிமாண்ட் ஆகிறான், இவன் கோர்ட்டில் இருக்கான், நான் அந்த பொண்ணோட ஆஃபீஸில் இருக்கேன். காயத்தோடவே போனேன். என்ன ஆச்சு காயம்னா? அடிச்சது என்கிட்ட எவிடன்ஸோடு இருக்குது. கரெக்டாக 20 ஏப்ரல்லேருந்தே பிரச்சனை எங்களுக்கு. இவங்க 2 பேரும் நாங்கள் எப்படிலாம் ஃபோட்டோஸ் எடுத்தோமோ அதே மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறது. அவங்க அக்கா வீட்டில் பெட்டில் 2 பேரும் ஒன்றா இருக்கிற வீடியோ, இந்த அம்மா வந்து காலில் விழுற மாதிரி ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் இந்த கிஸ் பண்ணுற வீடியோ, ஸோ லைக் எல்லா வீடியோவும் அதில் இருக்குது. இவங்க அக்கா பசங்களை தூக்கி வச்சுட்டு அப்படி எல்லா வீடியோ, எல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதெல்லாம் நான் எனக்கு ஏற்றிக்கிட்டேன். அதே மாதிரி கேத்ரின் பேசின ரெக்கார்ட்ஸு, கேத்ரினோட ஃப்ரெண்டு லாவண்யா, அவள் தான் இவளுக்கு வந்து கனெக்ஷன். இவங்க 2 பேருக்கும் கனெக்ஷன் பார்த்துட்டு அந்த ஆஃபீஸில் ஒன்றா ஒர்க் பண்ணுறவங்க. இந்த அம்மாவுக்கும் இந்த அப்பாவுக்கும் வேவ் பார்த்துட்டு இந்த அம்மா தான். அந்த அம்மாவோட மெசேஜ், இவங்க அம்மா யார் கேத்ரின் அவங்க அம்மா ஜெய்சன் கிட்ட பேசின மெசேஜ் எல்லாம் நான் எடுத்துட்டு நான் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க வேண்டியது தானே. நான் எழுப்பி ஜெய்சனை கேட்டேன், முத்தம் கொடுக்குற வீடியோ பார்த்துட்டு, என்னடா இதெல்லாம் கேட்டேன் பாருங்க, இப்படி படுத்துட்டு இருக்கேன், இங்கே போட்டு அவ்வளோ அடி, எதுக்குன்னு போட்டு அடிச்சிட்டான். அடிச்ச உடனே என்ன பண்ணிட்டேன், நான் ஃபோன் அதாங்க அவர் வந்து பாஸ்வேர்ட் போட்டு இந்த வீடியோஸ் பாருன்னு சொன்ன பிறகு இது ஆச்சு. ஆமா, தூங்கிட்டான். நைட் 2 மணிக்கு எழுந்து நான் பார்க்குறேன், நைட் 2 மணிக்கு. அப்புறம் என்ன பண்ணேன், ஃபோன் எடுத்து இப்படி ஒலிக்க வச்சுட்டேன். செம்ம அடி. அப்பா அந்த ஃபேஸ் அப்போ தான் அது அடித்து போட்டு நாசனம் பண்ணி கட்டிலேருந்து தள்ளி விட்டு மேலேருந்து தள்ளி டேபிளில் இடித்து இப்போ வரைக்குமே எனக்கு இந்த மண்டையில் பிளட் கிளாட் போகல. நீங்கள் வேணால் டச் பண்ணி கூட பாருங்கள், இந்த இடத்துல அப்படியே கல் மாதிரி இருக்கும், அது போக டைம் ஆகும், இல்லைனா அது சர்ஜரி தான். அதுவாக இன்ன வரைக்கும் டெய்லி என் ஃபேஸ் கிளியராக இருக்கும், ஒரு பிம்பிள்ஸ் இருக்காது, ஒரு பிளாக் மார்க் கூட என் ஃபேஸில் இருக்காது. என் ஃபேஸ் ஃபுல்லாக இப்படி ஆனது காரணம் டேப்லெட்ஸ் அதிகமாக எடுத்து கிட்டத்தட்ட 2 months. இந்த தழும்புமே இப்போ பட்டதுனால தான். 2 months தான் நான் டேப்லெட் எடுக்கிறேன். டே நைட், மார்னிங் ஈவினிங் நைட்டுன்னு 3 times 12 டேப்லெட்ஸ் கிட்ட போடுறேன். அப்போ அவ்வளோ டேப்லெட்ஸ் போட்டால் எனக்கு என்ன ஆகும்? டாக்டர்ஸ் கேட்கலையா என்னம்மா என்ன கேட்டாங்க. போலீஸ் கேஸ் ஆகிட்டு தான் ஜெயிலில் புழலில் 1 week ரிமாண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னால் முடியல. அவன் எப்படி அடிப்பானா, லைக் இப்படி தான் அடிப்பான் அவன். நம்ம போயிட்டு அவன் என் கண்ணை மூடிட்டு எங்கே குத்துறானே தெரியாது, அப்படி ஃபுல்லாகவேங்க. எனக்கு ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிலாம் பார்த்தாங்க, அது எனக்கு ரொம்ப பெரிய அசிங்கமாக இருந்தது. ஸ்டேஷனில் லேடிஸ் போலீஸு ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணி பார்த்தாங்க. அவங்க பார்த்துட்டு ஒரே வார்த்தை சொன்னாங்க, அவனை போய் அசிங்கமாக கேட்டாங்க ஜெய்சனை. ரொம்ப கெட்ட வார்த்தையில் பேசுனாங்க. ஏய், நீ இன்னும் மாடு அடிக்கிற மாதிரி அடித்து வச்சிருக்க, உன்னை நான் அந்த மாதிரி அடிக்கிட்டாடான்னு கேட்டாங்க அவங்க. மேலேருந்து இங்கே டைட்ஸ்லலாம் அப்படியே எனக்கு இப்போ வரைக்குமே காயம் இருக்குது. அந்த தழும்பு இன்னும் போகல. இது எப்படி இருக்கோ அந்த மாதிரி எனக்கு இந்த இடத்துல ஃபுல்லாக இருக்குது. கீழே இங்கே எனக்கு ப்ரைவேட் பிளேஸ்லலாம் கூட அடிபட்டுச்சு. எனக்கு ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க, தலையில் 8 ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க. தையல் போட்டும் திருப்பி ரத்தம் பீச்சுன்னு அடிச்சிருச்சு. இதே இடத்துல உட்காந்துட்டு என் பையன் தூங்கி எழுந்துக்கிறேன், இப்படியே ஊற்றுது ரத்தம். எவ்வளோ நிறைய வச்சுருக்கேன் என்கிட்ட. ஒரு நாள் நான் அதிக டோசேஜ் போட்டு தான் நான் 2 months இப்படி உட்காந்துருக்கேன். இல்லைனா எனக்கு பட்ட காயம் 2 months யாருக்கும் நல்லா இருக்காது. ஏன்னா நான் அந்த அளவுக்கு, ஏன்னா எனக்கு என் பசங்களை பார்க்கணும், நான் மட்டும் தான் இருக்கேன். இவங்க 3 பேர், என் அம்மாவும் என்ன நம்பி தான் வந்திருக்காங்க, என் பசங்க என்ன நம்பி இருக்கானுங்க. ஸோ எனக்கு இன்கம் வேணும்னா நான் வேலைக்கு போய் ஆகணும். ஸோ எனக்கு லீவும் அதிகமாக கிடையாது, எனக்கு வேலை முக்கியம். அதனால நான் இதே கண்ணெல்லாம் அப்படியே ரெட் கலரில் ரத்தம் அப்படியே நிற்கிற மாதிரி இருந்தது. அப்படியே தான் நான் வேலைக்கு போனேன். என்ன வேலை பார்க்குறேன்? லேப் டெக்னீஷியனாக இருக்கேன் நான். ஒரு கம்பெனியில் லேப் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணுறேன். என் மண்டை மட்டுமே இப்படி இருந்தது, இந்த மண்டை இப்படி இருந்தது, இந்த மண்டை இப்படி இருந்தது. அந்த மண்டையை தொட்டால் உள்ள குழன்னு ஓடும். ஏன்னா அவ்வளோ பிளட் கட். ஸ்டான்லியில் எனக்கு
கிட்டத்தட்ட ஒரு பேஷண்ட் ஃபுல்லாக எடுத்தாங்க. பிளட் கிளாட் அழுத்தி 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 அந்த வலியெல்லாம் எவ்வளோ பெரிய வலி. தையல் போட்ட இடத்துல இருந்து அழுத்தி, தையல் இருக்கு ஆனால் அழுத்தும் போது பிளட் அந்த கிளாட் வெளியில வருது. இப்போ வந்த அக்கா தான் என் கூட இருந்தாங்க. அவங்க எப்படி அழுதாங்க தெரியுமா? அப்படி ஸ்டாண்ட்லேயே சுற்றி என் பக்கத்தில் தான் நிற்கிது. அதை அழுத்தி அழுத்தி எடுக்கும் போது அவ்வளோ வலி வேதனை நான் அனுபவித்தேன். என்னோட பிரெஸ்டெல்லாம் மார்க் இருக்குது, இப்போ வரைக்குமே இருக்குது. போலீஸே பார்த்துட்டு நீ உயிரோட தான் இருக்கியாமான்னு கேட்டாங்க. கண்ணு மூணு தெரியாமல் அடிச்சிருக்காரு. எல்லாமே இந்த ஃபோன் இப்படி உடஞ்சதுக்கு காரணமும் அவன் தான். இந்த ஃபோன் இப்படி இருக்கிறதுக்கு காரணமும் அவன் தான். ரிங் லைட்டு அந்த ஸ்டிக்கில் அடிச்சு அது 4 பீஸாக போச்சு. ஸ்டேஷனில் எடுத்துகிட்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணோம் நாங்கள், இல்லைன்னா காட்டியிருப்பேன். அந்த ஸ்டாண்டே 4-8 பீஸாக உடஞ்சிருக்கு. குழந்தைங்க அந்த டைம்ல சின்னவன் தான் இருந்தான். நீங்கள் இப்போ அவனை கூப்பிட்டு கேட்டால் கூட அவன் சொல்லுவான், எப்படி அப்பா அடிச்சாரு அப்படின்னு கேட்டால் கூட சொல்லுவான். அவன் வந்து கீழே வந்து எங்கள் அம்மா கிட்ட 7 மணிக்கு சொல்லவே தான் எங்கள் அம்மா மேலே வந்திருக்காங்க. இல்லைன்னா 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் லேட்டாக வந்திருந்தா நான் செத்து 2 மாதம் ஆயிருக்கும். காதில் ரத்தம் வந்துருச்சு. காதில் ரத்தம் வரவதான் அவனும் பயந்துட்டான். மண்டையிலேருந்து வர ரத்தம் தான் காதுலேருந்து வருதுன்னா அது எப்படி மண்டையில் இருக்கிற ரத்தம் காது உள்ள போய் வெளில வருமா? இப்படி தான் வரும் மண்டையில் ரத்தம். அப்போ தான் சொன்னேன், இப்படி ஒன்று இப்படி வந்து இப்படி வரும், உள்ளேருந்து எப்படி வரும்? காட்டன் வச்சு நான் துணி வச்சு பார்க்குறேன், உள்ளேருந்து ரத்தம் வருது. பாட்டிலை தூக்கி அடிச்சா கரெக்டாக இங்கே தான் வந்து விழுந்தது. அவ்வளோ அடி. நான் என்ன வந்து இப்போ என்ன சொல்லியிருக்கான், அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டா, நான் இத்தனை பொண்ணுங்க கிட்ட போனேன். நான் இப்பயும் சொல்கிறேன், ஜெய்சன் நிறைய பொண்ணுங்க கிட்ட பேசியிருக்கான். ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த பொண்ணுங்களை விட்டு வந்துடுவான். ஆனால் இந்த பொண்ணை மட்டும் அவன் விடவே இல்லை. எவ்வளோ பஞ்சாயத்து பண்ணும், எவ்வளோ பிரச்சனை பண்ண, அழுதேன், போராடினேன், காலில் விழுந்தேன். 8 வருஷம் வாழ்க்கடா ஏங்க இவ்வளோ சொல்கிறீங்கல்ல. அவனுக்கு வெக்கமான சூடு சோர்ந்து இருந்ததுன்னா இந்த வாரம் என்னை அடிக்கிறான், 3 நாளில் என்னை அடிக்கிறான்னா 3 நாளைக்கு முன்னாடி என்னை செவ்வாய்க்கிழமை அடிக்கிறான். அவனை கூட்டிகிட்டு சனிக்கிழமை கூட்டின்னு போயிட்டு நான் போயிட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன். நான் 2 பேண்ட்டு 2 ஷர்ட் நான் எடுத்து கொடுக்குறேன். எதுக்கு என்கிட்ட இந்த பணம் மட்டும் வாங்குறேன்? எதுக்கு என் பொருள் மட்டும் சொல்லுங்கள். என்னை செவ்வாய்க்கிழமை அடித்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை நானும் அவன் அவங்க அண்ணன் அவங்க மாமாலாம் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனில் டான்ஸ் ஆடுறோம். அந்த வீட்டு ஞாயிற்றுக்கிழமை பொண்ணு பார்க்க போகிற மாதிரி ஒரு சீன் போட்டார் பாருங்க. காலையில் என் கூட டான்ஸ் ஆடுறான், நைட்டு அங்கே போயிருக்கான். அவ்வளோ இந்த டான்ஸ் ஆடினது கூட என்கிட்ட இருக்குது. அந்த ஃபங்க்ஷனில் பேபி பேப்டிசம் ஃபங்க்ஷன் வச்சாங்க, அதில் டான்ஸ் ஆடுறோம் நாங்கள். டான்ஸ் ஆடிட்டு என்கிட்ட அப்போ கூட சொல்கிறான். ஆனால் அவனோட மைண்ட் செட் என்னன்னா, நானும் வேணும் அவளும் வேணும். அவனை என்ன விட்டுட்டும் இருக்க முடியாது, அவளும் வேணுமா, அவளையும் விட மாட்டேன். என்கிட்ட தைரியமாக சொல்லியிருக்காங்க. அதை சொல்லும் போது உங்களோட என்ன சொல்றீங்க சொல்லுங்க, என்ன பேசுற ஜெய்சன்? நம்ம லைஃப் வேற. நீங்க கெஞ்சிதான் இருந்திருக்கீங்க. நான் எவ்வளோ கெஞ்சிட்டேங்க. எதிர்த்து கேட்கலையா? கெஞ்சிதான். எதிர்த்து நான் எப்படி கேட்காம இருப்பேன்? போராடினேன். அதான் சொல்றேன், எல்லா விதமும் ட்ரை பண்ணிட்டேன். அந்த பொண்ணு கைப்பட எழுதி கொடுத்த லெட்டர் என்கிட்ட இருக்கு தெரியுமா? நான் ஜெய்சன் விஷயத்துக்கு வரமாட்டேன், ஜெய்சனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அப்படி வந்தால் மோனிகா சட்டப்படி என் மேலே நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லி அவங்க அம்மாவும் அவளும் கைப்பட எழுதி சைன் போட்டு கொடுத்த லெட்டர் இப்போ வரைக்கும் நான் வச்சிருக்கேன். A4 ஷீட்ல அவங்க ஆஃபீஸில் எல்லாருமே சாட்சி. அவள் எழுதி கொடுத்த லெட்டருக்கு தெரியுமா? அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இப்போ வரைக்குமே பிக்கப் ட்ராப்பே அவர் தான். என்ன கூட்டு போய் ஒரு நாள் ஆஃபீஸில் விட்டது கிடையாதுங்க. ஒரு நாள் குளிர் ஜுரம் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணுறாங்க, அவளுக்கு ரொம்ப முடியலன்னு. 11 மணிக்கு கால் பண்ணுது, என் டியூட்டியே முடிஞ்சிருச்சு. அப்போ வராரு பொறுமையா. அது கூட ரேபிட்டோக்கு நான் காசு கொடுத்து அவர் அங்கே வர வச்சு என் பைக்கில் நான் வந்தேன். வர வழியில் அவருக்கு பிரியாணி வேறு வாங்கி கொடுத்தேன். என்னை கூட்டின்னு வந்ததுக்கு லஞ்சம் எல்லாம் என் காசில் வேணும், எல்லாம் வேணும். என்னை அடித்து போட்டு இந்த ரூமில் வந்து படுத்திருக்கேன். அவங்க அந்த பொண்ணு வந்தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு, நான் ஸ்டான்லியில் இருக்கும் போது. எதுக்கு வந்தாங்க? அவர் தனியாக இருக்காராம்மா. அதனால அந்த அம்மா வந்து என்னைய பார்த்தாங்க. அக்கா விடுங்கக்கா நான் அக்காவா கூட என்ன பண்ணீங்க? என்னால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா என் ஃபேஸ் தான் நான் அடையாளமே தெரியாத அளவுக்கு நான் படுத்திருக்கேன். அப்போ எனக்கு எவ்வளோ பெயின் இருந்திருக்கும், சரியான பெயின். என்னோட ஹேர்லாம் எனக்கு லாங் ஹேரு, நல்ல பிரெத்து லென்த்து நல்லா இருக்கும். அப்படியே மண்டையிலேருந்து இப்படி புடுங்குற மாதிரி ஆயிடுச்சு. ரூட்டோட வந்துருச்சு முடியலாம். அப்போ நான் எவ்வளோ டேமேஜ் ஆயிருப்பேன் பார்த்துக்கோங்க. முடி எப்போ ரூட்டோட வருதோ அப்போ அவங்க பிளட் சர்க்கிள் இல்லை சுத்தமாக. எனக்கு எல்லாம் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டு மண்டை ஃபுல்லாக ரத்தம். குளிக்கக்கூடாது சொல்லிட்டாங்க, அந்த ஸ்மெல்லு வர. என்னால் முடியல, நான் படுத்துட்டு இருக்கேன். அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 2 பேரும் பாரிஸ் அந்தோனியார் கோயிலுக்கு போயிருக்காங்க. அந்த ஃபோட்டோவே எனக்கு அனுப்புறாரு. 2 பேரும் இப்படி கட்டி பிடிச்சின்னு ஃபோட்டோ எடுக்கிறது. அவர் ஒரு தப்பு பண்ணுறாருன்னு அவருக்கு தெரியுது. அந்த ஃபோட்டோ எப்படி தைரியமாக உங்களுக்கு அனுப்புறாரு? ஒன் டைம் வியூ பண்ணி பார்க்குற மாதிரி இந்த ஃபோனுக்கு அனுப்புறாரு. இன்னொரு ஃபோன் இருக்குது, அதில் நான் ஃபோட்டோ எடுத்துடுறது. எல்லா ரெக்கார்டு ஃபோட்டோஸ் எல்லாம் ஒரு டைம் நம்ம கேட்குற மாதிரி தான் அனுப்புறது. நான் என்ன பண்ணுறது, இன்னொரு ஃபோனை வச்சு ரெக்கார்ட் பண்ணிடுறது. ஒன்லி ஆடியோ கால், அதுவும் ரெக்கார்டு. சிலது நான் இங்கே இருந்தால் பண்ணுறேன், ஆஃபீஸில் இருந்தால் பண்ண முடியாது. யார் ஃபோனை போய் நம்ம கேட்க முடியும் அசிங்கமா? ஸோ அதனால் முடியாது. மற்றபடி இவங்க 2 பேரும் அவனே என்கிட்ட சொல்கிறான், அந்த பொண்ணும் அவனும் லைனில்.
நானும் அவ்வளோ 10 வாட்டி படுத்துருக்கோம், என்ன பண்ண முடியும் உன்னால இப்போ அப்படி சொல்கிறான். எனக்கு ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்தாரு, நான் அன்றைக்கி போட்டு வந்ததே ஜெய்சன் ட்ரெஸ்ஸு தான், ஜெய்சன் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு தான் அப்படின்னு. வக்கு இல்லாத நாய், உனக்கு நான் வாங்கி கொடுக்குற ட்ரெஸ்ஸு நீ போய் அதுக்கு வாங்கி கொடுக்குற. எவ்வளோ எனக்கு அதெல்லாம் ஒரு ஒய்ஃபாக அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு எப்படி இருக்கும். இன்றைக்கி அவன் என்ன சொல்கிறான், மோனிகா எனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டா. துரோகம்னா என்ன சொல்லுங்கள் சிஸ்டர், எனக்கு தெரியாது. அவர் ஏன்னா அவரோட வீடியோவில் அவர் சொன்னது, அவள் வந்து எனக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டா, பெரிய துரோகம் பண்ணிட்டா, அதுக்கப்புறம் அவள் பண்ணது கரெக்டாக இல்லையா நீங்களே சொல்லுங்கன்னாரு. எவிடன்ஸும் இருக்குன்னு சொல்கிறாரு. அவனோட ஃப்ரெண்டு என்ன சிஸ்டர்ன்ற ஒரு வார்த்தையை தவிர்த்து மறு வார்த்தை பேச மாட்டாங்க, புரியுதுங்களா? சிஸ்டர் எப்பவுமே சிஸ்டர். அவன் தான் எனக்கு, நான் போய் அவனை கேட்டேன், எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் இவன் மேலே சந்தேகப்பட்டு நான் தான் போய் கேட்டேன். ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு அவன் தான் சொன்னான். இவர் பேக் கேஸ் அவன்கிட்டயே இவர் பேக் கேஸ் வாங்கிக்கிறாரு, ஏன்னா அவன் ஃபோன் கடையில் வேலை செய்கிறான். அவன்கிட்டயே இவர் பேக் கேஸ் வாங்கிட்டு போய் அந்த அம்மாவுக்கு கிஃப்ட் கொடுத்துக்கிறாரு. ரெட்ரோ மூவிக்கு சங்கம் தேட்டரில் கப்புள் சீட் புக் பண்ணியிருக்காங்க, புக் பண்ணி போயிட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கு என் வண்டியை கேட்டாங்க அவன். உங்களுக்கு ஆனால் அப்போ அந்த விஷயம் தெரியாது. நான் மீட்டிங் இருக்குது சாட்டர்டே, நான் போகணும். நான் சொன்னேன், நான் எதில் போவோம் ஆஃபீஸ்க்கு, ஏன் உன் வண்டிலாம் என்னால் அது தகர டப்பா என்னால் ஓட்ட முடியாது, இண்டிகேட்டரில் எதுவுமே இல்லை, ஆரனில் எதுவுமே இல்லை, என்னால் அதெல்லாம் இல்லாமல் ஓட்ட முடியாது, நான் என்னால் தர முடியாது. ஏன் யாருக்கும் நம்ம படத்துக்கு போகலாமான்னு என்ன கேட்டான். ஏன் நீ யார் கூடனா படத்துக்கு போறியா நாளைக்குன்னு நான் சும்மா விளையாட்டுக்கு கேட்டேன். ஆனால் அதுதான் உண்மையாக நடந்திருக்கு. படத்துக்கு போனாங்க அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி வந்து அவன் தான் வீடியோ காலில் பேசுகிறான், இவன் தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் சொன்னான். அப்போ நம்ம அவன்கிட்ட ஃபோனில் பேச தானே முடியும். ஃபோனில் பேசுகிறவங்கெல்லாம் தப்பாக போயிடுவாங்களா? நான் தப்பாக போகிற பொண்ணு கிடையாது. ஒரே அம்மாவுக்கு ஒரே அப்பாவுக்கு போகிறது தான் இத்தனை வருஷம் நான் வளர்ந்துருக்கேன். இதை ஏன் மீன் பண்ணுறேன்னு வீடியோ பார்க்குற ஜெய்சனுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் தெரியும், சரிங்களா? ஒரே 28 வயசாவது இன்ன வரைக்கும் எங்கள் அம்மா கையில் தான் நான் இருக்கேன், புரியுதுங்களா? புருஷன் விட்டு போயிட்டா இன்னொரு புருஷன் எடுக்கிறதுக்கு எனக்கு 5 minutes ஆகாது. இருக்காங்க நிறைய பேர். ஜெய்சன் விட்டு போயிட்டான்னு ரொம்ப தப்பாலாம் பேசினாங்க என்கிட்ட. உங்ககிட்ட பேசுகிறேன், ரொம்ப தப்பாக பேசினாங்க. அவன் இல்லைன்னதும் அதை நினச்சி கூட நான் அவன்கிட்ட அழுதேன். எனக்கு அவன் விட்டு போயிட்டான்னு நான் அழுவலை. என்ன நீ இல்லைன்னு தானே என்னை தப்பாக பேசினாங்க. அந்த தப்பாக பேசினதே எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, எனக்கு அழ வருது. அப்போ நான் எப்படி இன்னொருத்தங்கிட்ட போக முடியும், நீங்கள் சொல்லுங்கள்? எப்படி நான் இன்னொருத்தங்கிட்ட போக முடியும்? பொண்ணு கஷ்டத்தில் இருக்கும் போது எப்படி முதல்ல உங்க வீட்டில் எப்படி கேட்க தோணுது? அவன் வந்து கேட்குறாங்க யாரும் நல்லவங்களே கிடையாது, கேட்குறாங்க. நான் அதை கூட அவனுக்கு அழுதே நான் மெசேஜ் அனுப்பிச்சேன். சண்டே பார்த்தா அந்த பொண்ணு கூட தான் சண்டே அவள் கூட சர்ச்சில் இருந்திருக்கான். அந்த பொண்ணு கூட சர்ச்சில் இருந்துட்டு என்னை பார்க்க வரான். நான் கேட்குறேன், அவள் கூட தானே நீ இருந்த? நான் இல்லவே இல்லை, எங்கள் அம்மா கூட போனேன்னா. அப்புறம் அன்றைக்கி நைட்டே இங்கே மேலே என் கூட பேசிலாம் முடிச்சுட்டு எல்லாம் இருந்துட்டு அன்றைக்கி நைட்டே இந்த அம்மாவும் அந்த அப்பாவும் கான்ஃபரன்ஸ் காலில் என் பொண்டாட்டி கூட நான் 10 வாட்டிக்கு மேலே நான் படுத்துட்டேன்டி அப்படின்ற. அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? எனக்கு இதெல்லாம் நினச்சலாம் அழ வரலைங்க சத்தியமாக. இவ்வளோ நேரம் நான் பேசினேன், என் கண்ணு கலங்குச்சா, என் வாய்ஸ் மாறிச்சா, என்ன தப்பாக பேசினாங்க? நைட் டைமில் என்ன பண்ணுவோம் புரிச்சிடலாமான்னு கேட்டேன். அது மட்டும்தான் லைஃபா? ரொம்ப அசிங்கமாக கேட்டாங்க. இதை விட வல்கராலாம் பேசினானுங்க. அவங்களாம் யாருன்னே தெரியாது. நான் அதை அழுதுகிட்டே அவனுக்கு சொல்கிறேன், என்னால் முடியல ஜெய்சன், எல்லோரும் என்ன தப்பாக பேசுகிறாங்கடா அப்படின்னு. நான் அந்த ரெக்கார்ட் கூட இருக்கு, நான் அனுப்புகிறேன். கரையாத கல் மனசு கூட கரையும். ஆக்சுவலி என்ன தப்பாக பேசுகிறாங்கன்னு எனக்கு அழ வருது, வேறு எதுக்கும் எனக்கு அழ வரல. அப்போயும் அந்த பொண்ணு கூட தான் இருந்திருக்கேன். அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? எல்லாம் தெரிஞ்சு நான் இந்த குழந்தைங்களுக்காக இறங்கி போனேன். ஆக்சுவலி பெரிய பையன் வந்து தான் எங்கள் அண்ணன் பசங்க, என் தம்பிலாம் அவன் கூட இருக்கும்போது அந்த பையன் ஒரு மாதிரி பார்க்குறான். என் பெரிய பையன் ரொம்ப மிஸ் பண்ணுறான் அவங்க அப்பாவை, சீரியஸாகவே. ஏன்னா அவங்க அப்பா கிட்டே அவங்க அப்பா செல்லம். அவன் நிறைய ரீல்ஸ்லாம் கூட பார்த்துருப்பீங்க, எது டேடி தான் சொல்லுவான், டேடி. இன்றைக்கி அந்த குழந்தை அவன் மூஞ்ச கூட பார்க்கமா, என்னை ஜெய்சன் கிட்ட மட்டும் இட்டுன்னு போயிடாதம்மா, நீங்கள் 2 பேரும் கூப்பிட்டு கேளுங்களேன் உங்கள் அப்பா எங்கடான்னு. அப்பா செத்துட்டாரு. ஐயோ, அவங்களே சொல்கிறாங்க எங்கள் அப்பா செத்துட்டாரு, எங்கள் அப்பா இல்லை செத்துட்டாருன்றாங்க. அவன் சொல்கிறான், அவனுங்க எவனை வேணா அப்பன்னு கூப்பிட்டுக்கிட்டோம். அவன் சொல்கிறான் என் பிள்ளைங்களை. அவங்களுக்கு அண்ணன் தங்கச்சி இருக்காங்க, அக்கா அண்ணன் இருக்காங்க. அதான் சொல்கிறேன்ல, நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன். அவனுக்கு வந்து அது ஃபேமிலி ஜீன். இப்போ என் ஃபேமிலியில் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு மட்டும்தான் வாழ்ந்தாங்க. அதனால் என் புருஷனுக்கு மட்டும்தான் வாழணும்னு நினச்சிட்டு இருந்தேன், நினைக்கிறேன். இனிமேவும் அப்படி தான் நினைப்பேன். ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதுங்க.
ஆனால் இது ஸ்டில் இப்போ வரைக்குமே நான் ஜெய்சனுக்காக தான் வாழணும்னு நினைக்கிறேன். எனக்கு அக்செப்ட் பண்ணிப்பீங்களான்னு கேட்டால் அக்செப்ட் பண்ணிக்கல, வேண்டாம். அது நான் சாப்பிட்டு போட்ட எச்சை இப்போ ஏதோ ஒரு தெருநாய் தூக்கிட்டு போயிருக்கு அந்த எச்ச இலையை. ஸோ அந்த எச்சல் அப்படியே போட்டோம், எனக்கு அது வேண்டாம். புரியுதுங்களா? ஆனால் இன்னொருத்தங்கிட்ட நான் ஈஸியாக போயிட முடியுமா? இன்னும் நான் மறக்கவே முடியல என்னால். 8 வருஷ வாழ்க்கையை எப்படி ஈஸியாக தூக்கி போட முடியும் சொல்லுங்கள்? ஒரு இடம், ஒரு பொருள், ஒரு வார்த்தை பேசும்போது அப்போ நம்ம ஞாபகம் வருமா இல்லையா? அவர் என்னோட அந்த அம்மா ரீல்ஸை டெலீட் பண்ண சொன்னாங்களாம், டெலீட் பண்ணிட்டார். எல்லாத்தையும் பேருக்கு எல்லாத்தையும் மாற்றிட்டார், எல்லாமே பண்ணிட்டார். அந்த அம்மா சொல்கிறாங்கன்னு எல்லாமே பண்ணார். இப்போ அவங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு? 27ஆம் தேதி, இந்த ஜூன் 27. பெசன்ட் நகரில். அந்த இடத்துல போர்டே இருக்குது, திருட்டு தாலி கட்டக்கூடாதுன்னு. அதே இடத்துல நின்று திருட்டு தாலி கட்டியிருக்கான். ஏதோ டிவோர்ஸ்லாம் வாங்கி. டிவோர்ஸே கிடையாதுங்க, டிவோர்ஸ் ஃபைல் பண்ணல. டிவோர்ஸ் கேட்டது நான், நீ தான் டிவோர்ஸ் கொடுக்கணும். அவன் தானே கல்யாணம் கேட்குறான், அப்போ அவன் தானே எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும். எனக்கு வேணாம், எனக்கு இன்னொரு மாப்பிள்ளை வேணாம். நான் டிவோர்ஸ் கொடுத்தா தானே நான் இன்னொருத்தங்கிட்ட போக முடியும். எனக்கு அதனால டிவோர்ஸ் வேணாம். நீ கொடு, உனக்கு கல்யாணம் பண்ணணும்ல, நீ கூட அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறேன் டிவோர்ஸ் வாங்கிட்டு நீ கல்யாணம் பண்ணு. என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, நான் அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னது. டிவோர்ஸ் வாங்கிட்டு நீ கல்யாணம் பண்ணு, டிவோர்ஸ் வாங்காமல் நீ கல்யாணம் பண்ணனா நான் பிரச்சனை பண்ணுவேன், கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவேன், கேஸ் போடுவேன், 2 பேரையும் உள்ளே தள்ளுவேன் நான் சொன்னேன். இப்போ என்னால் முடியும், கண்டிப்பாக முடியும். இவர் டிவோர்ஸ் அப்ளை அந்த பொண்ணுக்கிட்டே, அந்த பொண்ணோட வீட்லேயே டிவோர்ஸ் அப்ளை பண்ணாராம். எங்கள் பழைய வீட்டுக்கு போயிடுச்சான், யாரோ வாங்கி கிழிச்சு போட்டுட்டாங்களாம். அதை சம்மந்தப்பட்டவங்க சைன் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க, கோர்ட்டில் வருது. இவர் விடுற ரீலில் இது ஒரு ரீல், பெரிய ரீல், உருட்டு நல்ல உருட்டு அப்படின்ற மாதிரி அவர் உருட்டியிருக்காரு. இப்போ வரைக்குமே டிவோர்ஸ்க்கும் அப்ளை பண்ணல. நான் சொன்ன ஸ்டேஷன்லையாவது வந்து எழுதி கொடுன்னு, அதையும் எழுதி கொடுக்கல. அவங்க அம்மா சொன்னாங்க வக்கீல், அவங்க அக்காவுக்கு டிவோர்ஸ் வாங்கும் போது வக்கீலை வச்சு எழுதி பாண்ட் பேப்பரில் எழுதி தான் இது பண்ணாங்களாம். டிவோர்ஸ் இன்ன வரைக்கும் அவங்க அக்காவை வாங்கலையா, அதனால அந்த அக்கா வேறு கல்யாணம் பண்ணிக்கினாங்க, வேறு கல்யாணம் பண்ணிக்கினாங்க. அந்த மாப்பிள்ளை இப்போ கல்யாணம் பண்ண போகிறாராம் அவங்க அந்த அக்காவோட ஃபஸ்ட்டு வீட்டுக்காரு. ஓ, யார்? ஜெய்சனோட அக்கா. அப்படி சொன்னாங்க. அவங்க அம்மா சொன்ன எக்ஸாம்பிளை சொல்கிறேன். அந்த மாதிரி நீயும் பாண்ட் பேப்பரில் எழுதி கொடுத்துட்டு ஜெய்சனை நீயும் வக்கீலை வச்சு எழுதி கொடுத்து சைன் போட்டு போயிடுங்க. நாங்கள் சரி அதுக்கும் நான் ஒத்துக்கினேன். இவ்வளோ பண்ணியும் என் வீட்டுக்கு போன வாரம் கூட ஃபுல்லாக குடிச்சிட்டு வராங்க. எதுக்கு வரணும்? 28 ஜூன் கூட கல்யாணம் பண்ணி மறுநாள் என் வீட்டு உள்ள வராங்க. அவன் எதுக்கு நீ வர? உங்க அக்கா என்ன சொல்றான் ரோட்ல நின்று. உங்களுக்கு தெரியும் 27ஆம் தேதி உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. அன்னைக்கு தெரியாது. ஆனா தனியா வீடு போயிட்டான், அந்த பொண்ணு வீட்டுக்கே போயிட்டான் தான் நினைச்சுன்னு இருக்கேன். அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டான் தான் நினைச்சுன்னு இருக்கேன். ஆனா இங்க கல்யாணம் ஆகி தான் இருக்கான் வீடு. வாங்க அப்படியே கேமரா வச்சுனே கூட வாங்க போய் காட்டுறேன். இங்கதான் இருக்கான் வீடு. எனக்கு தெரியாது, எனக்கு இப்போதான் தெரியும். தெரிஞ்சுதான் நான் இவ்வளோ ப்ராப்ளம் பண்றேன். அவள் பேசுகிறா என்கிட்ட, இது நியாயமா? என் புருஷன்கிட்ட எதுக்கு அவள் பேசணும்? அவள் புருஷனா அவன்? அவள் புருஷனா? என் புருஷன்கிட்ட எதுக்கு பேசணும் அவள்? என் வீட்டுக்கு நானும் என் புருஷனும் வாழ்கிற வீட்டுக்கு எதுக்கு அவள் வரணும்? அவள் கேட்குறா. இல்லை எனக்கு புரியல. தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே அக்கா வீட்டுக்கு வந்து படுத்து எழுந்துட்டு போன உனக்கு அறிவில்லை, என் புருஷன் கூட படுத்து எழுந்துட்டு போன நீ எதுவுமே இல்லாமல், அப்போ நீ என் புருஷன் கூட நான் வர்றது தப்பா? இன்ன வரைக்கும் டிவோர்ஸ் பண்ணல, அப்போ யாருக்கு ஹஸ்பண்டு? எனக்கு தான். நீ எப்படி சொல்லுவ? நீங்கள் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்கு பிறகு அந்த பொண்ணுக்கிட்ட பேசுனீங்களா? அதான் சொல்கிறேன்னு. எங்கள் அம்மா பேசியிருக்காங்க. சண்டே ஆயிடுச்சு, 2 பேருக்கும் போட்டு அடிச்சு நாசனம் பண்ணி வச்சிருக்கான். அந்த பொண்ணையும் தான் அடிக்கிறான். ஓ, அது அங்கேயும் நான் பெற்ற இன்பத்தை அவளும் பெறுகிறாள். அதில் நான் ரொம்ப அதனால தான் 3 நாளாக கொஞ்சம் ஹாப்பி மூடில் இருக்கேன் நான். என்ன அடிச்சிருக்கான். அப்போ அந்த அம்மா என்கிட்ட ஃபோனில் பேசினா, அக்கா நான் நேரில் வரக்கா, ஜெய்சன் பண்ண மெசேஜ் எல்லாம் காட்டுங்கண்ணா, என் வீட்டுக்கு வா நான் காட்டுறேன். என்னால் ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து என் ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக ஆகுது, நீ என் வீட்டுக்கு வா நான் காட்டுறேன்னு இப்போ வரைக்குமே வச்சுருக்கேன். அவர் சொல்கிறாரு இப்போ தான் நான் ரொம்ப அழகாக தெரிகிறேண்ணா, அவர் கண்ணுக்கு ரொம்ப லவ் பண்ணுறாராம் இப்போ தான் என்ன சொல்லிட்டு மெசேஜை டெலீட் பண்ணிட்டாரு. ஆனால் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். ஏன்னா இவன் டெலீட் பண்ணுவான்னு தெரியும், அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். என்னென்னலாம் சொல்கிறான், நீ பழையபடி வா, திருப்பி நீ பழைய கம்பேக் கொடு, திருப்பி நீ பழையபடி வா, நல்லா இது பண்ணிக்கோ ஃபேஸில் இதெல்லாம் அவன் பண்ணது தான் ஃபுல்லாக. என் ஃபேஸில் எதுவுமே இருக்காது, இதெல்லாம் அவன் பண்ணது தான். 8 வருஷம் வரை நரக வாழ்க்கை வாழ்ந்தாராம். அவர் எல்லார்கிட்டே சொல்கிறாரு 8 வருஷம் நரக வாழ்க்கை வாழ்னேன், இப்போ அந்த பொண்ணு கூட தான் நிம்மதியாக வாழ்கிறாராம். இப்போ வந்து நீங்கள் தான் வேலைக்கு போயிட்டுருக்கேன்னு சொல்கிறீங்க, ஜெய்சன் என்ன பண்ணுறாரு? அவர் ஒரு கம்பெனிக்கு 6 மாதம் வேலைக்கு போகிறதே அவார்டு கொடுக்கணும், போக மாட்டான். அவனே சொல்லியிருப்பான் நிறைய. எங்கள் விளாக் எடுத்து பார்த்தாலே தெரியும் அவன் வீட்டில் தான் இருப்பான், நான் தான் வேலைக்கு போவேன். வேணவே வேணாம். அதுவும் பெரியவன் தான் அவன் மேலே ரொம்ப உயிராக இருந்தான். ஒரே வார்த்தை சொல்கிறான், அம்மா வேணாம்மா ஜெய்சன் எனக்கு,
அவனுக்கு எல்லாமே புரியுது. நான் அழுதா 2 பேரும் ஏம்மா அழுவுற? நாங்க இருக்கோம் சொல்றானுங்க இப்பவே. பெருசாகி என்ன பார்க்குறானுங்க, பார்க்கல. எனக்கு அது வேணாம். இந்த டைம் என் பசங்க என்ன சொல்றானுங்களா, அம்மா ஏம்மா அழுவுற? நாங்க இருக்கோம். ஜெய்சன் வேணாம்மா, நான் டாக்டர் ஆயிடும். அவர் டாக்டரு, அவர் போலீஸ் ஆயிடுவாராம். நான் வந்து 2 பேருக்கும் அவரோட ஹாஸ்பிட்டல்ல நான் வந்து லேப்ல வேலை செய்யணுமா? அவர் சொல்றாரு. நான் சம்பளம் தரமா உனக்கு? அவர் பெரியவர் சொல்லிட்டு போறாரு. சரிப்பா அப்படின்னு. இவனுங்க தான் இருக்காங்க. என்னால் இங்கே அழுவும் முடியாது சிஸ்டர். ஏன்னா நான் அழுதேன்னா எல்லாரும் உடஞ்சிருவாங்க. நான் இப்படி போல்டாக இருக்கிற மாதிரி இருக்கேன், ஆனால் இல்லை. என் ஃபீலிங்ஸ் வந்து என் நிலைமையில இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். புரியுதுங்களா? இப்போ வந்து கேட் ஆன் வால் மாதிரி இருக்கேன். புரியுதுங்களா? இந்த பக்கமும் இல்லாமல் இந்த பக்கமும் இல்லாமல், இந்த பக்கம் போனால் தண்ணி இந்த பக்கம் போனால் நெருப்புன்ற மாதிரி செவுத்து மேலே நின்றுட்டு இருக்கேன். எப்படி போகுதுன்னு தெரியாமல்.